ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 75 ட்ரோன்ஸ் விண்ணில் பறக்கிறது. என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தா ஆர்மி டே, நம்முடைய ராணுவ தினம். ஸோ 75 ட்ரோன்ஸையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேறொரு சிஸ்டம் இருக்கு. ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலும் அந்த தொழில்நுட்பம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய ராணுவம் காண்பித்து தருகிறது. ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது டார்பா அப்படிங்கிறவங்க அதிநவீனமா பலவிதமான டெக்னாலஜியில் முன்னேறிய அந்த கண்டுபிடிப்பாளர்கள் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? பலவிதமான ட்ரோன்ஸ், அதுவும் ஒரு ட்ரோன் 5 கோடிக்கு வாங்க போறாங்களாமே. 2020 3 கட்ட சோதனைகள் முடிந்துவிட்டது. 2021 கடைசி கட்ட சோதனை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வகையான ட்ரோனா இருக்கும்? இது ட்ரோனுக்கே ட்ரோனா? பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த ட்ரோன்ஸ், ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 பாகங்களை பார்த்து இருக்கிறோம். டார்பா அப்படின்னு சொல்லும்போதும் அதிலும் 2-3 காணொளிகளை பார்த்து இருக்கிறோம். பார்க்காத நபர்கள் இருந்தால் கீழே டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து விடுங்கள். அதே மாதிரி போன காணொளிக்கு அந்த கருத்துக்களை மட்டும் பாருங்களேன். 2000 நபர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். ஸோ இதுதாங்க என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் என்னுடைய அடுத்த பதிவுக்கான மெருகேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய மறந்து விடாதீர்கள். ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக உங்களுடைய டைம் ஒதுக்கி நல்லா இருக்கு, நல்லா இல்லை, பிடிச்சிருக்கு, இவ்வளோ விஷயம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவித்தால் நன்றாக இருக்கும். ஸோ இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கூட்டமாக ட்ரோன்ஸ் வர்றதுனால பலவிதமான பிரச்சனைகளும் இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அங்கேயும் சில விதமான ஃபெயிலியர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் விடக்கூடிய ட்ரோன்ஸை எப்படி திரும்ப எடுத்துக்கொள்வார்கள்? வானத்தில் கூட்டமாக ட்ரோன்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அந்த ட்ரோன்ஸை திரும்ப எடுப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி யூஏவியை சொல்லும்போது டார்பா ஜிஏவின்னு சொல்லுது. அவங்களுடைய ஆல்பபெட்டில் யூக்கு பதிலாக ஜியை மாற்றிட்டாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வருது. அந்த கேள்விகளுக்கு மத்தியில் 2ஆம் உலகப் போரில் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. குறிப்பா இங்கிலாந்தினுடைய விமானப்படையினர் அதை பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கேரக்டருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெம்லின் அப்படிங்கிறது தான். கிரெம்லின் அப்படிங்கிற அந்த கேரக்டர் என்ன செய்யும்? ஏதோ விதமான சின்ன நாச வேலைகளை செய்துவிடும் அப்படின்னு சொல்றது அந்த கேரக்டரினுடைய வடிவமைப்பு. 2வது உலக யுத்தம், இங்கிலாந்தினுடைய விமானிகள் என்னுடைய விமானம் கோளாறாகிவிட்டது, நான் இந்த மாதிரியான கிரெம்லினை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனையாக மாறிவிட்டது என்றால், இல்லாட்டி அவங்களுக்கு தெரியாத வகையில் அது பிரச்சனையாக உருவெடுத்தது என்றால் அதற்கு காரணம் கிரெம்லின் தான் அப்படின்னு சொல்றாங்க. டார்பா யோசிக்குது. இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது ஒரு கார்ட்டூன் கேரக்டர், இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு காரணம் எதுனே தெரியலனா அதுக்கு பெயர் கிரெம்லின் தானே, நாமும் கிரெம்லின் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கிட்டாங்க. 2015வது வருடமே ICARUS அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் டார்பா ஈடுபட்டிருந்தார்கள். அதாவது இன்பவுண்ட் கண்ட்ரோல்ட் ஏர் ரிலீசபிள் அன்ரிகவரபிள் சிஸ்டம் என்பதுதான். இந்த அன்ரிகவரபிள் சிஸ்டம், ஏர் ரிலீஸ், இதெல்லாம் கேள்விப்படும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு விமானம் பறந்துகிட்டே இருக்கும். அப்படி பறக்கிற விமானத்திலிருந்து ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது, அன்ரிகவரபிள் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பரப்பி விடப்படும். அதன் வழியாக எதிரிகள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ஆனா அன்ரிகவரபிள் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நம்ம பார்த்தோம். இந்த அன்ரிகவரபிள் அப்படிங்கிற அந்த டேர்முக்கு இணங்க இந்த மாதிரியான ட்ரோன்ஸ்ல மிகப்பெரிய அளவில் எரிசக்தி எதுவுமே இருக்காது. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 2015 சக்ஸஸ் ஆயிட்டாங்க, ஸ்வாம் ட்ரோன்ஸ் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ரோன்ஸுக்கு விலை கூடினாலும் பரவாயில்லை, அதை ரிக்கவர் பண்ணணும். பலவிதமான பிரச்சனைகள் இல்லாட்டி எதிரிகளுக்கு பலவிதமான எச்சரிக்கைகளை கொடுத்து விட்டு அவர்களுடைய மொத்த இராணுவ தளத்தையே அழித்து விட்டு அதை அப்படியே நம்ம பிளேன்ல திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லாட்டி மிடில் வச்சு அதுக்கு ரீஃபியூல் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ட்ரோன்ஸ் ரீஃபியூலா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. அவங்க உருவாக்குற இந்த கிரெம்லின்ஸ் ஏர் வெஹிக்கிள் என்பது ஜெட் என்ஜினை உட்படுத்தியதாக இருக்கும். ஒரு ட்ரோனுக்கு விலை 5 கோடி. இதுல பேலோட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே நவீன ரக பேலோடாக இருக்கும். ஆனா இவங்க ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இந்த GAV அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இந்த GAV ஸ்வாம் ட்ரோன்ஸாக மாறும்போது பல விதமான நவீன தாக்குதலை மேற்கொள்ள முடியும். ஸோ GAV கிரெம்லின்ஸ் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது நார்மலா இப்போ மிட் ஏர்ல வச்சு ரீஃபியூல் அப்படிங்கிறது செய்யறோம். ஒரு விமானத்திலிருந்து எரிபொருள் என்பது வேறொரு விமானத்திற்கு செலுத்தப்படுகிறது. அதுக்கு சின்னதா ஒரு சாக்கெட் சிஸ்டம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியான ஒரு சாக்கெட் சிஸ்டம் தான் ஒரு விமானத்தில் இருக்கும்.
அந்த விமானத்திலிருந்து இந்த GAV அப்படிங்கிறது இறக்கி விடப்படும். இந்த கிரெம்லின்ஸ் ஏர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றது ரிலீஸ் செய்யப்படும். இந்த கிரெம்லின்ஸ் ஏர் வெஹிக்கிள் சுமார் 2 மணி நேரத்திலிருந்து இப்போ அவங்க கண்டுபிடிக்கிற இந்த GAV எல்லாம் 12 மணி நேரம் இந்த வான்பரப்பை சுற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே 2 மணி நேரம் சுற்றிய பிறகு நேரா இது எந்த விமானத்திலிருந்து இறக்கி விடப்பட்டதோ அதே விமானத்துக்கு கீழே வரும். ஒரு 125 அடி கீழேயோ இல்லாட்டி பின்னாடியோ வரும். சின்னதாக ஒரு சிக்னல் கிடைக்கும். அப்படி சிக்னல் கிடைக்கும் போது அந்த விமானத்திலிருந்து ஒரு சாக்கெட் என்பது இறக்கி விடப்படும். அந்த சாக்கெட் வழியாக இந்த கிரெம்லின்ஸ் ஏர் வெஹிக்கிள் என்பது கனெக்ட் ஆன பிறகு அதற்கான ரீஃபியூவல் அப்படி இல்லையா அதை திரும்ப எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறது இப்போ சோதித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சோதனையில் பலவிதமான வெற்றிப்படியை டார்பா என்கிற அமைப்பு அடைந்து விட்டது. ஸோ கிரெம்லின்ஸ் ஏர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும் போதே மறுபடியும் உங்களுக்கு டவுட், எதுக்கு இவ்வளோ விலை கூடுன ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க? இந்த விலை கூடுன ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே அதில் இருக்கிற நவீன டெக்னாலஜியை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரெம்லின்ஸ் ஏர் வெஹிக்கிளில் இருக்கிற நவீன டெக்னாலஜி என்னன்னா, இது நேரடியாக அந்த விமானம் கூடயும் கம்யூனிகேட் பண்ணும். அதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய பலவிதமான கிரெம்லின்ஸ் ஏர் வெஹிக்கிள் அதாவது ட்ரோன்ஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ணும். இப்படி ட்ரோன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ற அந்த நெட்வொர்க் வழியாக மிகப்பெரிய ஒரு ஆண்டனாவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி ஒரு ஆண்டனாவை ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எதிரி நாட்டவர்களுடைய ரேடார் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுடைய சிக்னலாக இருக்கட்டும் இதை எல்லாமே ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவுகள் செய்ய வேண்டுமா? இதெல்லாம் 2020 கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா? எதுவுமே உண்மை கிடையாதுங்க. 1950வது வருடமே இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் எதிரி நாட்டவர்களை குழப்பக்கூடிய பலவிதமான ஏவுகணைகளை பல நாடுகளும் பயன்படுத்தின. நீங்க தேடி பார்க்க வேண்டியது ADM-20 குவைல் டீகோய் மிசைல் அப்படிங்கிறது தான். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டீகாய் பிரைசிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த டீகாய் பிரைசிங்க்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக, டீகாய் மார்க்கெட்டிங்க்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இப்போ நடக்கக்கூடிய தேர்தலே பார்த்துடலாம். ஒரு முனுசாமி அப்படிங்கிறவர் இருக்காருங்க. இந்த முனுசாமி முனுசாமி என்பதுதான் அவருடைய முழு பெயர். முனுசாமி முக்கியமான ஒரு கட்சியின் கீழ் நிற்கிறார். அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதிர்கட்சிகள் என்ன தெரியுமா செய்வாங்க? முனுசாமிக்கு பதிலாக P முனுசாமி, முனியசாமி, எல் முனுசாமி இப்படின்னு சொல்லி நிறைய வேட்பாளர்களை நிறுத்துவார்கள். அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டீகோய் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் தரமாக இருக்கும் முனுசாமி அவர்களுடைய மதிப்பை இழக்க செய்வதற்காக இந்த மாதிரியான டூப்ளிகேட் முனுசாமிகளை கொண்டு வருவார்கள். ஸோ இந்த டீகோய் வழியாக முனுசாமி அப்படிங்கிறவருடைய மதிப்பு அங்கே இறக்கப்படுகிறது. மார்க்கெட்டிங்ல இந்த டீகாய் பிரைசிங் வழியாக சில பொருட்கள் விற்கப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய குண்டுகளை பொழியக்கூடிய விமானங்கள் வானத்தில் பறந்து வரும். இப்படி வானத்தில் பறந்து வரும் விமானங்களை தாக்குவதற்காக இங்கிருந்து அதாவது சர்ஃபஸ்ல இருந்து ஏர் நோக்கி சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் அப்படிங்கிறத ஏவி விடுவார்கள். அதன் வழியாக பல விமானங்கள் தீக்கரையாக்கப்படும். ஆனா ஒரு விமானம் வீழ்ந்து விட்டால் பல கோடி ரூபாய் நஷ்டமாக மாறும். இதுக்காக இவங்க என்ன செய்யறாங்கன்னா ADM-20 குவைல் டீகாய் மிசைல் அப்படிங்கிறத ஒரு விமானத்திலிருந்து B-52 அப்படிங்கிற பாம்புகளை மட்டும் குண்டுகளை மட்டுமே பொழியக்கூடிய விமானத்திலிருந்து இறக்கி விடுவார்கள். இது ஒரு ஏவுகணை தான். சடனா பிக்கப் ஆகும். 40லிருந்து 45வது நிமிஷம் வரை இது பறந்துகிட்டே இருக்கும். அப்படி பறக்கும்போது அந்த 45வது நிமிடத்தில் அதனுடைய டைரக்ஷனை மாற்றும். டைரக்ஷன் மட்டும் கிடையாது, இதுல பலவிதமான சிப் அப்படிங்கிறது பொருத்தப்பட்டிருக்கும். இப்போ எதிரி நாட்டவர்கள் வான்பரப்பில் ஏதாவது குண்டுகளை பொழியக்கூடிய விமானங்கள் வருகிறதா அப்படிங்கிறத சோதித்துக் கொண்டே இருக்கும். அப்படி சோதித்துக் கொண்டே இருக்கும்போது இந்த ADM-20 குவைல் அப்படிங்கிற அந்த ஏவுகணை இருக்கு பாருங்க, அதில் இருக்கிற ரேடார் சிஸ்டம் B-52ல இருக்கிற ரேடார் சிஸ்டம் மாதிரியே சிக்னலை எமிட் பண்ண ஆரம்பிக்கும். இல்லாட்டி அங்க இருக்கிற சின்ன சின்ன சிஸ்டம்ஸ் இந்த மாதிரியான சிக்னலை எமிட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த எமிஷன் இங்க கீழே இருக்கிற பேஸ் ஸ்டேஷன்ல எதிரி நாட்டிடம் இருக்கும் அந்த ரேடார்ல சிக்கும் போது ஒரு B-52 விமானம் வருதுரா, அதை நோக்கி உன்னுடைய சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் எல்லாமே அந்த ஏவுகணை எல்லாமே செலுத்தி விடு அப்படிங்கிற கட்டளையை பிறப்பிக்கும். அதன்படி இங்கிருக்கும் ஏவுகணைகள் அந்த விமானத்தை அழிப்பதற்காக புறப்படும். ஆனா யதார்த்தத்தில் அங்கே விமானமா செல்கிறது கிடையாது. அந்த விமானத்தை விட 100 மடங்கு விலை குறைந்த ஒரு ஏவுகணை செல்கிறது. ஆனா அது டூப்ளிகேட் விமானம் அப்படின்னு சொல்லி இந்த ரேடார் சிஸ்டத்தை நம்ப வைக்குது. இதை தான் டீகாய் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு டீகாய் மிசைலை அனுப்பிவிட்டு அதன் பின்னாலேயே B-52 அப்படிங்கிற குண்டுகளை பொழியக்கூடிய ஒரிஜினல் விமானம் என்பது வரும். அந்த விமானம் எதிரி நாட்டின் முக்கியமான இடங்களை குண்டு போட்டு அழித்து விடும். சோ இந்த மாதிரியான சிஸ்டம் 2வது உலகப் போரிலிருந்தே வந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்ததா 2021க்கு வாங்க. இப்ப நம்ம பார்த்தது கிரெம்லின்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய கிரெம்லின்ஸ் ஏர் வெஹிக்கிள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
ஒவ்வொரு ஏர் வெஹிக்கிளும், அதாவது இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் என்ன செய்யும்னா, நான் F-16 தான், நான் MiG-29 தான், இல்லாட்டி நான் இந்த விமானம் தான் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற பேஸ் ஸ்டேஷனுக்கு சிக்னலை கொடுப்பது போல அதனுடைய சர்க்கியூட் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கும். பலவிதமான ட்ரோன்ஸ் அப்படியே ஒன்றாக கீழே கொட்டப்படுகிறது. C-130 அப்படிங்கிற விமானத்தில் இருந்து தான் இந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது கீழே இறக்கி விடப்படுகிறது. இந்த ட்ரோன்ஸை X-61A என்று அழைப்பார்கள். ஸோ X-61A வகையான ட்ரோன்ஸ் கீழே விழும்போது ஒவ்வொரு விமானத்தினுடைய சிக்னல் அப்படிங்கிறது இது எமிட் பண்ணுது. ஸோ கீழே இருக்கிற ரேடார் சிஸ்டம், எதிரி நாட்டிடம் இருக்கும் அந்த ரேடார் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் நடக்கும். இத்தனை விமானங்கள் ஒன்றாக வருகிறதா அந்த ஒரு கேள்வி வரும். ஆல்ரெடி இது ஜெட் என்ஜின் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே அளவுக்கு ஒரு ஜெட் எந்த அளவுக்கு ஸ்பீடாக பறக்குமோ அதே அளவுக்கு இந்த ட்ரோன்ஸும் பறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது மட்டும் தானா, எதிரி நாட்டு விமானம் அப்படியே நம்ம வான்பரப்பில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரெம்லின்ஸ் ப்ராஜெக்ட் வழியாக கொடுக்கக்கூடிய ட்ரோன்ஸ் என்ன செய்யும்னா அவங்களுடைய சிக்னலை ஜாம் பண்ணும், பிளாக் பண்ணும். ஸோ இது ஒரு ஜாமராகவும் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது வேறொரு சிறப்பு. ஒட்டுமொத்தமா வானில் பறந்து கொண்டு இருக்கும் இந்த GAV எல்லாம் ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி எதிரி நாட்டவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக மாறும். அந்த நெட்வொர்க்ல என்னெல்லாம் இருக்கும், ஒரு ரேடார் சிஸ்டம் இருக்கும், தப்பான இன்ஃபர்மேஷனை பரப்பி விடக்கூடிய வேறு சிஸ்டம் இருக்கும், ஜாமர் சிஸ்டம் இருக்கும். இது எல்லாம் சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம் கம்யூனிகேஷன் வழியாக இதை எந்த விமானம் கீழே பரப்பி விட்டதோ அது கண்காணித்து கொண்டே இருக்கும். அந்த கண்காணிப்பின் வழி எதிரி நாட்டவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் இந்த ட்ரோன்ஸை பரப்பிவிட்ட டார்பாவுக்கு மிகப்பெரிய நன்மையையும் ஏற்படுத்த முடியும். ஸோ ட்ரோன்ஸ் ஸ்வாம் ட்ரோன்ஸாக இங்கே எழுச்சி பெற்ற இந்த ஒரு தருணத்தில் டார்பா சோதித்து கொண்டிருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லலாம். 2019 சீனா சாதித்தது, 2020 அமெரிக்காவினுடைய சாதனை ஸ்வாம் ட்ரோன்ஸில். ஆனால் 2021 அடுத்ததாக அமெரிக்காவினுடைய, குறிப்பாக இந்த டார்பாவினுடைய சாதனை கிரெம்லின்ஸ் ப்ராஜெக்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த கிரெம்லின்ஸ் ப்ராஜெக்ட் வழியாக அடுத்தடுத்து பல நாடுகள் இது போல பலவிதமான ட்ரோன்ஸை இயக்க ஆரம்பிக்கும். இந்தியாவிடம் இதே மாதிரியான இல்லாட்டி இந்த கிரெம்லின்ஸ் ஏர் வெஹிக்கிள் மாதிரி வேற ஏதாவது ட்ரோன் இருக்கிறதா? ரஷ்யா இதற்கு எதிராக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இஸ்ரேலிடம் இருக்கும் மாற்று தொழில்நுட்பம் என்ன? வேறொரு பதிவில் பார்க்கலாம். இந்த கிரெம்லின்ஸ் ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் அதிகமாக தேடி பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் தெரியாத விஷயங்கள் நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவு செய்யலாம். மறக்காம உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.